11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் கப் 5வது நாள், ரொம்ப சுவாரஸ்யமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம முன்னாடி நேத்தே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸைட்டிங்க்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாமே எக்ஸைட்டடா போச்சு. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன், டபுள் சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு விளையாண்ட மேட்சஸோடைய கான்டெக்ட் அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் நம்ம HPD ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் காலையில மேட்ச்ல இருந்தே வரேன். த மோஸ்ட் எக்ஸைட்டிங், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 மேட்சஸ் எவர் பிளேட் அப்படின்னே சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான், டிராமா மேல டிராமா. லாஸ்ட் பால் வரைக்கும் அந்த டிராமா போய்கிட்டே இருந்துச்சு, கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி மேட்ச் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அகமதாபாத்ல ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 180 ஆட் ரன்ஸ், ஒரு டீசென்டான ஸ்கோரை போட்டாங்க. திரும்ப வந்து ஆப்கானிஸ்தான் ரவுமுல்லா குர்பாஸோடைய பேட்டிங் அதிரடினால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா வந்தாங்க. பட் மேட்ச் கையை விட்டு போயிருச்சு. பட் இந்த இடத்துல என்ன, கடைசி ஓவர்ல 13 ரன் வேணும் ஆப்கானிஸ்தானுக்கு. கைவசம் ஒரே ஒரு விக்கெட் தான் இருந்துச்சு. வித் ஆல் த பேட்டர்ஸ் பீங் அவுட், டக் அவுட் போயிட்டாங்க. டெய்லண்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ரபாடா முதல் பால் போட்டாரு, விக்கெட். இந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு போய்கிட்டாங்க. நம்ம கப்பைஸ் அண்ணன், கப்பைஸ் யூடியூப் சேனல்ல கப்பைஸ் அண்ணன் அவர் வீடியோ போட்டிருந்தாரு. நான் மேட்ச் டிவி ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. நிறைய பேர் நினைச்சாங்க இதுதான் இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அது கிளைமேக்ஸ் கிடையாது, இன்ட்ரோல் பிளாக்கே இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சாங்க அந்த மேட்சுக்கு. அந்த பால் சவுத் ஆப்பிரிக்கா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சைரன் சவுண்ட் வந்துச்சு, நோ பால் அப்படின்னு. சரி, நோ பால் தானே, இன்னும் 12 ரன் வேணும் 6 பால்ஸ்ல, ரபாடா எப்படியா டிஃபெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னு கேட்டா, கண் நிமைக்கும் நேரத்துல ஒரு 6, ஒரு வைடு ஒண்ணு போட்டாரு, ஒரு 6. எகெயின் ஒரு நோ பால் ஃப்ரீ ஹிட் போட்டு கண் நிமைக்கும் நேரத்துல ரன்ன பாலுக்கு வந்துருச்சு மேட்ச். 3 பால் ரன்ன பாலுக்கு கீழே வந்துருச்சு. 3 பால்ஸுக்கு 2 ரன்ஸ் அடிக்கணும். இந்த இடத்துல பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்கலாம்னா, ஃப்ரீ ஹிட் பால் தான், முடிஞ்ச அளவுக்கு 2 ரன் புஷ் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா 1 ரன் புஷ் பண்ணிட்டு 2 பால்ல 1 ரன் சான்ஸ் எடுத்திருக்கலாம். அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு ட்ரிக்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நீங்க மேட்ச் லைவா பார்த்தவங்க எல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா, உள்ள ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் ஓடி வருவாரு குடு குடுன்னு. அம்பையர் திருப்ப விரட்டி அடிச்சிருவாரு, போப்பா இப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வரக்கூடாது அப்படின்னு. அது ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பார்த்திருப்பீங்க, எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. அவரு அது அம்பையரு வேற, இது ஆங்க என் மைண்டுக்குள்ள ஓடிச்சு, வெளியே போட. சரியான ஃபன். ஆக்சுவலா எல்லாமே இருந்துச்சு, ஒரு கமர்ஷியல் மூவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. கடைசியில அந்த ஒரு ஃபன் எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா ரூல்ஸ் படி ஆக்சுவலா ஓவர்ஸ்க்கு நடுவில் தான் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரணும். இவர் குடுகுடுன்னு வந்துட்டாரு. ட்ராட் ஏதோ சொல்லியிருப்பாரு போல் இருக்கு, இந்த பிளான் தான். அந்த பிளான் சொல்லியிருந்தாங்கன்னா மேபி 1 ரன்னுக்கு ஓடிட்டு இன்னொரு ரன் வச்சிருப்பாங்க. சொல்லு ப்ரோ. அந்த இடத்துல அப்படியே ஷிஃப்ட் ஆன மேட்ச். கடைசி பால் கம்ஃபர்டபுளா 2 ஓடிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த 1 இன்ச்ல மிஸ் பண்ணுவார் ஃபசலக் ஃபரூக்கி. அங்க இருந்து மேட்ச் அப்படியே சூப்பர் ஓவர் போகும். சூப்பர் ஓவர் 17 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு கடவுள் ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அதை யூஸ் பண்ணிக்கல. இன்னொரு சான்ஸ் இருந்தா எடுத்துக்கப்பான்னு கொடுத்தாரு சூப்பர் ஓவர்ல. 5 பாலுக்கு 14 ரன் தான் அடிச்சிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா, 18 ரன் சேஸ்ல. ஒரு பாலுக்கு 7 ரன்ஸ் வேணும். இந்த இடத்துல 6 தவிர எந்த ஒரு ரிசல்ட், எந்த ஒரு ப்ராபபிலிட்டி ஆயிருந்தாலுமே ஆப்கானிஸ்தான் வின்னு. ஆனா 6 போச்சு, டபுள் சூப்பர் ஓவருக்கு மேட்ச் போச்சு. அந்த சூப்பர் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா 23 ரன் அடிச்சாங்க. 24 ரன்ல யாருதான் அடிப்பா அப்படின்னு கேட்டப்போ முதல் 2 பால் நபி ஒரு டாட் பால், செகண்ட் பால் விக்கெட். 4 பாலுக்கு 4 சிக்ஸர்ஸ் வேணும். 3 சிக்ஸர்ஸ் அடிச்சாரு ரவுமுல்லா குர்பாஸ். திரும்பவும் அதிரடி காட்டினாரு. மேட்ச் ஐம் ஸ்டில் அலைவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாரு. கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. இப்போ சூப்பர் ஓவருக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. 1 6 போனா ஆப்கானிஸ்தான் வின்னு, வேற ஏதாச்சும் ரிசல்ட்னா சவுத் ஆப்பிரிக்கா வின்னு இருந்தப்போ கேசவ் மகாராஜ் வைடு போட்டாரு. இப்ப பாருங்களா, இப்ப பவுண்டரி அடிச்சா இப்ப சூப்பர் ஓவர், திரும்ப சூப்பர் ஓவர் பாசிபிள் இல்ல.
அப்படிங்கிற மாதிரி ஒரு வைடு போட்டாரு. ஆனா அதுக்கும் ட்ரை பண்ணார் ரவுண்டுல்லா குர்பாஸ் கடைசி வரைக்கும். அந்த பவுண்டரி கொஞ்சம் ஒரு அடி ரைட்லயோ லெஃப்ட்லயோ போயிருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு சூப்பர் ஓவர் ஆடி இருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ், ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ், சைட்ல நியூசிலாந்து ஃபேன்ஸ் சுகர் பேஷண்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அடுத்த மேட்சே ஆரம்பிச்சிட்டாங்க கொழும்புல. அப்படிதான் இருந்துச்சு மைண்ட் செட்டு. கடைசியா ஒரு வழியா மேட்ச முடிச்சுட்டாங்க. ரவுண்டுல்லா குர்பாஸ், கிறிஸ்டியன் ஸ்டாப்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வழியா முடிச்சுட்டாங்க இந்த கேம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச். இந்த மேட்சை மிஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப 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 அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மார்னிங் 11 o'clock வெனஸ்டே மேட்ச் தான். பட் அந்த கடைசி டிராமாஸை வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்சுக்குள்ள ஹோப்பின் பண்ணியிருப்பாங்க. சில பேர் கப்பை சொன்ன மாதிரி அன்பார்ச்சுனேட்டா மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சு போனவங்களும் இருக்காங்க நிறைய பேரு. பட் இந்த மேட்சை பார்த்தவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். இதாண்டா கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. இன்னொரு மீம் ஒன்று நான் பார்த்தேன் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஜெய்ஷா சொல்ற மாதிரி ஃபீல் த த்ரில்னு சும்மா சொன்னு நினைச்சியா, இதுதான் தான் ஃபீல் த த்ரில்லு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. உண்மையிலுமே அந்த கேப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சரியான த்ரில்லான மேட்ச். இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஆடினாங்க, ஆப்கானிஸ்தான் எப்படி ஆடினாங்க, ஓவரால் இந்த மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்க விரும்புறேன். இந்த மேட்ச், இந்த ரோலர் கோஸ்டர் மேட்ச் அப்படியே இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு, கீழே மேலன்னு. எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசுன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிராங்கா சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் பர்த்டே அன்னைக்கே நான் பார்த்திருக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பர்த்டே அன்னைக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு ஃபைனல் நடந்துச்சு. 2019 ஒன் டே வேர்ல்டு கப் ஃபைனலு. இந்த டபுள் சூப்பர் ஓவர்ன்ற ஒரு கான்செப்டே அந்த மேட்சினாலதான் கொண்டு வரப்பட்டது. அந்த மாதிரியான மேட்ச். நான் ஒரு ஐகானிக் டைலாக் வச்சு சொல்றேன். கேஜிஎஃப் டைலாக்ல வரும்ல, அன்னைக்குதான் தங்க சுரங்கமும் பிறந்துச்சு, அவனும் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு தான் ஹெச்பிடி ப்ரோவும் பிறந்தாரு, இந்த சூப்பர் ஓவர் கான்செப்டும் பிறந்துச்சு, டபுள் சூப்பர் ஓவர் கான்செப்டும் பிறந்துச்சு. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அதே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சிஎஸ்கேவோட பேனை லிஃப்ட் பண்ணது அன்னைக்குதான், அதே ஜூலை 14 தான். பல விஷயம் ஜூலை 14 நடந்திருக்குது. அது ஒரு மாதிரி. அதே நாள் லண்டன்ல ஒரு டென்னிஸ் மேட்ச் ஒன்று நடந்துச்சு, நான் அதையும் ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன். விம்பிள்டன் ஃபைனல். என் தலைவன் அஞ்சாவது செட்டு மட்டுமே ஓடுது. இங்க எப்படி ஓடினரோ கிட்டத்தட்ட 5வது செட்டு மட்டுமே 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஓடுச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். வித்தின் ஜஸ்ட் few minutes travel, கிட்டத்தட்ட வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு ஃபைனலுமே நடந்தது. விம்பிள்டன் ஃபைனலும் லண்டன்ல நடந்துச்சு, இதுவும் லண்டன் லார்ட்ஸ்ல நடந்துச்சு, வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். அது மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தவன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் வந்து அடிக்கடி நடக்கணுன்றது நான் எதிர்பார்த்தேன். நாம சொல்லியிருந்தோம் அகமதாபாத்ல கிரௌடு வாங்கன்னு. இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்கிரிப்டை நம்ம விட்னஸ் பண்ணோடனே அங்க கிரௌடு திருப்பி வந்தாலும் வரும். அதை நம்ம அப்படியே எடுத்துப்போம். மோர் ஓவர், இது வரைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் T20ல இது 2வது டபுள் சூப்பர் ஓவர்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப்ல முதல் டபுள் சூப்பர் ஓவர். வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ரெண்டுத்துலயுமே ஆப்கானிஸ்தான் தான் லூசிங் சைடு. ஒண்ணு நம்ம கூட இந்தியாவில வந்து அங்க சின்னசாமின்னு நினைக்கிறேன், ஒரு 200 ரன் சேஸ், அது டபுள் சூப்பர் ஓவர் ஆகும். அதுலயும் கையில இருக்கிற மேட்சை கோட்டை விட்டுரும் ஆப்கானிஸ்தான். இன்னைக்கும் ஆப்கானிஸ்தான் கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டுடுச்சு. நான் இதுல சவுத் ஆப்பிரிக்காவை தான் நான் இப்ப முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் வரேன். நான் பொட்டன்ஷியல் சாமிநாதா, இந்த திருவிளையாடல் டைலாக் தான் வரும். உங்க அப்பா சந்திரமோகன் உன்னை வந்து IAS ஆக்கலான்னு பார்த்தா நீ தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டேன்னு. உன் மேல நான் அவ்வளவு ஐப்பு வச்சிருந்தேயா, நீ பொட்டன்ஷியல் ஃபைனலிஸ்ட், நான் கிரிக்கெட் கூட தாண்ட மாட்டான் போலயே, உன்னை பார்த்தா நீ தாண்டவே மாட்ட போலயே. இவ்வளவு பரிதாபமா இருக்கு. இந்த மேட்ச் தோத்துதான் சோழி முடிஞ்சிருக்கும், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாப்புல. ஆனா இல்ல, நான் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டேன் நானு. ரபாடா மகனே தப்பிச்சிட்டா, நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்றா. ஆனா அதெல்லாம் மோசம். 2 நோபால் போட்டு எய்டன் மார்க்கிறமெல்லாம் கொஞ்சம் ஏதோ கோவத்தை உள்ள அடக்கி வச்சுன்னு ஒரு காம் கேட்டுனா இருந்ததுனால தப்பிச்சாரு. வேற யாராவது இருந்திருந்தா அவ்வளவுதான். ஆனா இப்படி கடைசி ஓவர்ல ரபடா பழிவாங்குவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா ஆடின 2 மேட்ச்லயுமே முக்கியமான மெயின் ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் யான்சனு, ரபடா 2 பேருமே ஒரு மாதிரி பிலோ பார்ல தான் வந்துகின்னு இருக்கிறாங்க. அது ஒரு கன்சர்னிங் ஃபேக்டரா நான் பாக்குறேன்.
அவுட் ஆஃப் சிலபஸ் லுங்கி இங்கிடி வந்து சூப்பரா போல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கீடி ஒரு மாதிரி எப்பயுமே நல்லா பண்ணுவாரு. இந்த தடவை ஸ்பெஷலா சூப்பரா பண்றாரு. அதுவும் வேரியேஷன் அவரு தான் லீட் அதுலலாம் பண்றாரு. பக்காவா போட்டு இருக்காரு. அவர் எங்கேடி நல்லா போட்டுன்னு இருக்காரு. நான் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, முன்ன மாதிரிலாம் சவுத் ஆப்பிரிக்கா இல்ல. முன்னாடி எல்லாம் ஐசிசி ஈவெண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் முந்திரி கொட்டை மாதிரி ஜெயிச்சின்னு வந்து நான் தாண்டா பவர் ஹவுஸ்ன்னு போய் நின்னுட்டு பின்னாடி வந்து நாக் அவுட்ல வந்து குத்தி விட்டு அனுப்பிடுவாங்க. இப்ப இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு மினோ கிட்ட வந்து எனக்கு கிரிக்கெட்டே ஆட தெரியாதுன்ற மாதிரி விளையாடி, அதுக்கப்புறம் இங்க சவுத் ஆப்பிரிக்காவை எல்லாரும் ஓவர் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு டக்குன்னு ஃபார்முக்கு வந்து முழிச்சிட்டு எல்லாமே இது பண்ணி கிரிக்கெட் ஆட தெரியாத மாதிரி இருந்த இடத்துல விஸ்வரூபம் கமல் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்பெல்லாம் நாக் அவுட்டை தாண்டி வருது சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க ஒரு 2023 அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த 2024 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆடின வேத்த பார்த்தா இவன் கண்டிப்பா தாண்ட மாட்டான் லீக் ஸ்டேஜ்ன்ற நிலைமையில தான் லீக் ஸ்டேஜையும் தாண்டிச்சு, இதையும் தாண்டி வந்துச்சு. எல்லாமே க்ளோஸ் மேட்ச்ல ஜெயிச்சு தான் வந்துச்சு. அதே ஃபார்முலாவை தான் WTC நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல சவுத் ஆப்பிரிக்கா வரும்னு. அந்த ஜனவரி மாசம் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சார் ஜனவரின்றன WTCயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள அவுட் சைட் சான்ஸ்னு கூட யாருமே இது பண்ணல. எல்லாமே ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கப்பைஸ் அடிச்சு WTC அடிச்சுது. அதனால சவுத் ஆப்பிரிக்கா ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் டீம்ல இம்பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டா டீம்ல அங்கங்க ஓட்டைகள் இருக்குது. பவுலிங்ல யான்சன் சுத்தமா பர்ஃபார்மன்ஸ காணும். ரபாடா இன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணாருன்னா சோலி முடிஞ்சிடும். ஆப்கானிஸ்தான்ன்றதுனால இவங்க தப்பிச்சாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அந்த இடத்துல ஏன் 2 ரன் ஓடினாங்கன்னா கடைசி விக்கெட். நீங்க வேறயா இவருதான் நீங்க வந்து ஆடி ஆகணும், பறிக்குதான் ஆடி ஆகணும். இல்ல அந்த ஒரு ரன் சான்ஸ் எடுத்திருக்கலாமே. 2 பாலுக்கு 1 ரன் எங்கேயோ தட்டி விட்டுட்டு ஓடி இருக்கலாம். ஒரு ரன்னா சான்ஸ் எடுக்கலாம். ஃபீல்டிங் ரிங்க வந்து அவரு எல்லாருமே வந்து டைட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து நீங்க 2 பாலுமே மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ரிஸ்க். ஏன் கிடைக்கிற சான்ஸை வேஸ்ட் பண்ணணும்னு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை ட்ரை பண்ணி ரபாடா இருந்த நிலைமைக்கு ஒரு வைடு போட்டு எங்களுக்கு கொடுத்துருப்பாருங்க. இல்ல அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 1 ரன் 2 பால்னும் போது ஃபீல்ட் எல்லாம் கரெக்டா டைட் பண்ணிட்டு டெய்லண்டர்னு இருக்கும்போது இவங்க தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். அது எங்கேயாவது கேப்ல ஓடி இருந்தா மேட்ச் மாறி இருக்கும். அந்த ரிஸ்கை எடுக்க வேணாம்னு ஆப்கானிஸ்தான் வந்து டபுளுக்கு ஓடிட்டாங்க. அது வந்து ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ், அந்த என்ன சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததான் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு அந்த ஒரு இஷ்யூ. மற்றபடி சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற குறைன்னு பார்த்தா பேட்டிங்கு டெவால் பிரேவிஸ் கொஞ்சம் அவருக்கு இந்த வேர்ல்டு கப்ல கொஞ்சம் அவர் இன்னமும் அந்த இன்ஜின் எடுபடாம வேலை செய்யாம இருக்குது. இன்ஜின் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. மற்றவங்க எல்லாரும் எய்டன் மார்க்கரமும் அதே மாதிரிதான், இன்னமும் அவருக்கும் எடுபடாம இருக்கு. இவங்களோட பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு வெறும் அந்த ஒரு 6 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க பேட்டிங்க்குன்னு, சாலிடான பேட்டிங். 5th டவுனுக்கு யான்சன் வந்துடுறாரு 7th பேட்ஸ்மேனா. அங்கேயே உங்களுக்கு தெரியுது உங்களோட பேட்டிங் இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிம்மான மாதிரி இருக்குதுன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்வின் இல்ல நான் அந்த விஷயம் நான் சொல்ல வந்தேன். நீங்க கார்பின்னு பேச்சு எடுத்தீங்க. ஆக்சுவலா அவங்க அந்த இடத்துலதான் 2 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு பேக் பண்றாங்க. 7லயும் ஒரு நல்ல சாலிடான ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், 8லயும் அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. கார்பின் பாஷ் 2 பேருமே கேன் பவுல் 4 overs. அப்படியே வச்சு அவங்க ஃபில் பண்ற மாதிரி நான் தோணுது. சோ அங்க இடத்துல பவுலர் இல்ல நான் வந்து இல்ல அதான் இன்னைக்கு கார்பின் பாஷ் இல்லாம போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா டீம் எப்படி இருக்குன்னா, இப்போ 7ல ஒரு பியூர் பேட்டர் 8ல ஒரு பியூர் பவுலர் வச்சு ஆடுறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம எய்டன் மார்க்கரம் ஒரு 5th bowling ஆப்ஷனா வச்சுட்டு 7 and 8ல ஒரு பியூர் பேட்டர் அண்ட் பவுலர் ஆடுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர் கிடைக்கும். இந்த இடத்துல அவங்க 2 ஆல்ரவுண்டர்ஸ் வைக்கும் போது 2 bowlers who can bowl அட்லீஸ்ட் 7 overs அவங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம். பேட்டிங் 8 முடி டெப்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறது. இந்த ஆக்சுவலா இந்த வேர்ல்ட் கப் பிளானே நான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு வர்றது, டீம் பில்ட் பண்ணி கொண்டு வந்தப்பே நான் சில விஷயங்கள் இந்த மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணினேன். அப்படி நான் பார்த்தேன். பட் ஸ்டில் நானுமே வந்து இப்போ மார்க்கோ யான்சன்னா ஒரு கார்பின் பாஷோ நம்பர் 7 பேட்டர் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு நம்பர் 8க்கு பெர்ஃபெக்ட். இது பல வருஷமா இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நீங்க வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப்ல இதே தான் நடந்துச்சு. செமிஃபைனல்ல அவங்க லூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இல்லாது மார்க்கோ யான்சன் நம்பர் 7ல வச்சு போனது.
2024 ஃபைனல்ல அவங்க மார்க்கோ யான்சன் நம்பர் 7 வச்சுட்டு போனது. ஒருவேளை அவர் 8ல வந்து 7ல ஒரு பேட்டர் ஆடி இருந்தாங்க அப்படின்னா அந்த 30 பால்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம், மில்லருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். மார்க்கோ யான்சன் நீங்க வந்தோட பும்ரா பால் அவுட் ஆயிட்டு போனாரு. மார்க்கோ யான்சன் நம்பர் 7 அப்படிங்கிறது ஒரு ஒரு குவைட் ரிஸ்கி அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அவங்க ரொம்ப வருஷமா அனுபவப்பட்டிருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இல்லாம ஸ்டில் அதையும் எடுத்துட்டு வராங்க. நான் இந்த சீசன் கார்டன் பாஸ்டர் வந்து உள்ள வந்து ஸ்பீக் இன் பண்ணும்போது ஓகே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அவைலபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் ஸ்டில் அதுவுமே இப்ப பிரச்சனையா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் டெப்த்ன்றது கொஞ்சம் ரொம்பவே அடி வாங்கி இருக்குது. இவங்க கார்டன் பாஷ் வந்துட்டா பரவாயில்ல, உங்க ஸ்குவாட் எடுக்கும் போதுமே அந்த ஒரு கன்ஃபார்மா இவங்க சொன்னது நம்பர் 7. ஏன்னா இவங்க ஸ்குவாட் எடுத்த பார்க்கும் போதே இப்ப இடையில ஸ்டப்ஸும் ரிக்கல்டனும் வந்ததுனால உங்களுக்கு வேற ஒரு காம்பினேஷன் வச்சு, இல்லைன்னா டானோன் பெரேராவும் டோனி டிசோசி தான் இருந்திருப்பாங்க. இதுல டோனி டிசோசிக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது, டானோன் பெரேரா தான் ஆடி இருக்கணும், கார்பின் பாஷா ஆடி இருப்பாரு. அப்படின்னு இருக்கும்போது இப்ப இடையில ரிக்கல்டனும் ஸ்டப்ஸும் வந்ததுனால அவங்க கொஞ்சம் அந்த ஓரளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது டீமுக்குள்ள ஒரு பேட்டிங் இதுல. இருந்தாலும் நம்பர் 7ம் ஒரு பேட்ஸ்மேன் இருக்கணும்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. டானோவன் ஃபெரேரா வந்து அவரு அப்பப்ப பார்ட் டைம்ல பவுலிங்கும் போடுவாருன்னும் போது ஃபெரேரா ஃபிட் ஆகி வந்துட்டாருன்னா அடுத்த சைக்கிள்ல நம்பர் 7க்கு ஃபெரேரா வச்சுட்டு 8ல வந்து யான்சனை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட ஒரு ஒப்பீனியன். சவுத் ஆப்பிரிக்கா உங்களுக்கு பேட்டிங் டெப்த் கண்டிப்பா வேணும் இப்ப இருக்கிற T20 நடைமுறை. அப்படின்னு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா அதே மாதிரி இன்னைக்கும் வந்து சரியான ஸ்டார்ட் கிடைக்கல, ஸ்டார்டிங்கும் சரியில்லை, டெத்துலயும் பினிஷிங்கும் ஓரளவு ஒரு டாஜியா தான் இருந்துச்சு. டெத்துல கடைசி நேரத்துல மில்லர் அடிச்சதுனாலதான் ரன்ஸ் வந்துச்சு, இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். மிட் ஓவர்ஸ் மட்டும்தான் ரிக்கல்டனும் டீகாக்கும் சேர்ந்து அடிச்சு கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, மீதி எல்லாமே ஒரு மாதிரி டாஜியா தான் போச்சு. பவுலிங்லயும் ஆப்கானிஸ்தானும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆப்கானிஸ்தான் அப்பர் ஹேண்ட்ல இருந்தாங்க. இடையில விக்கெட்ஸை எடுத்தா கொத்தா எடுத்ததுனாலதான் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை லூஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா 4 ஓவருக்கு 50 ரன் கிட்ட எடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான். அங்கிருந்து ஒரு ஸ்லம்ப் பார்த்தாங்க 52 for 3. திருப்பி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயினே வந்துச்சு. யாரு ரஹ்மனா குல்பாஸ் ஒரு பக்கம் ஆடினே இருந்தாரு, அவரு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாரு இவரு டாரிஷ் ரசூலி கொஞ்ச நேரம் அவரு ஸ்டாண்ட் நின்றுனே இருந்தார். ராமண்ணா குர்பாஸ் அவுட் ஆன உடனே அன்பார்ச்சுனேட்டா ரசூலியும் அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி கொத்தா ஒரு ஸ்பேம் ஆஃப் 5-6 பால்ல விக்கெட்ஸை விட்டதுதான் ஆப்கானிஸ்தான் டிராபேக்கா ஆகிடுச்சு. இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க ஸ்டாண்ட் நின்று இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம அழகா அந்த ப்ரெஷரை ஈஸ் ஆஃப் பண்ணி ஆடி இருக்கும். க்ரூஷியல் டைம்ல இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கை கொடுத்ததுன்னு பார்த்தா எனக்கு இங்கிடி மட்டும்தான் ஓரளவு நல்லா கை கொடுத்தாரு. இங்கிடியும் இவரு மகாராஜும், அவங்க 2 பேரை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. நான் யான்சன் கிட்ட பெருசா எதிர்பார்த்தேன். யான்சன் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெனரேஷனல் டேலண்ட் பவுலர். ஆனா குரூஷியலான இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்ல இந்த மேட்ச்ல வந்து அவரு இந்த சீசன் இந்த 2 மேட்சுமே அவர் பிலோ பார்ல தான் கொடுத்துருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அவரு கிட்ட இருந்து கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுக்கிறது, அவரோட ஸ்டார்டிங் ஸ்பெல்ல அவர் வந்து ரேட்டில் பண்ணாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவை உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. தே பிகம் அன்ஸ்டாப்பபிள். அவர் வந்த உடனே 2 விக்கெட்டை கழட்டி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்க சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் வந்து ஃபயர் ஆயிடும். ஆல்சோ இன்னொரு விஷயம் கை கொடுத்துச்சுன்னா இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவை அலைவாவே வச்சுட்டு இருந்தது அவங்களுடைய ஃபீல்டிங். பவுலர்ஸுக்கு அந்த விக்கெட்ஸ் போகாது, ஃபீல்டர்ஸ்க்கு தான் விக்கெட் போகும். பறந்து கடைசி வரைக்கும் புடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ் ஒருவேளை அந்த ஃபீல்டிங்ல ஒரு 2-3 சான்சஸ் அவங்க எடுக்கல அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் கேமுக்குள்ள வர அவங்களுடைய ஃபீல்டிங் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட நிறைய விக்கெட் ஃபீல்டிங்ல தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அங்கங்க ரன்ஸ் சேவ் பண்றதா இருக்கட்டும், ஜார்ஜ் லிண்டே ஒரு டிரைவ் அடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஜுரி ப்ரோன் மாதிரி போனாரு. அதே மாதிரி ரஹ்மன்லா குர்பாஸோடைய கேட்ச் எடுத்ததா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்டா ரஷீத் கானோடைய கேட்ச் எடுத்ததா இருக்கட்டும், ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து அவங்க ஃபீல்டர்ஸ் தான் எடுத்து தந்தாங்க. ஃபீல்டிங் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஸோ இன்னைக்கும் மேட்ச் வின் பண்ணதுக்கே அந்த கேச்சஸ் வின் மேட்சஸ், ஃபீல்டிங் வின் மேட்சஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒருவேளை அந்த நோ பால் இல்லை அப்படின்னா கம்ஃபர்டபுளா அந்த வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா ஃபீல்டிங்கா இருந்திருக்கும். ஸோ
சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அப்பார்ட் ஃப்ரம் பேட்டிங் அண்ட் bowling அது ஓரளவுக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் ஃபீல்டிங் ஓரளவுக்கு நான் கை கொடுத்த மாதிரி பார்க்கல. ரொம்பவே சூப்பரா இருந்த மாதிரி நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபீல்டிங் சவுத் ஆப்பிரிக்கா எப்பவுமே அது வந்து எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு யூனிட் தான். ஃபீல்டிங்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காலன்னு வந்து ஃபிளாஸ்னே நீங்க உங்களால பார்க்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அங்கெல்லாம் எங்களுக்கு அவங்க பெரிய ஃபிளாஸே இருக்காது. என்னைக்காவது ஆஃப் டேனா கூட ஒரு ஏதாவது ஒரு ஆஃப் சான்ஸை தான் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. மில்லர்லாம் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஜென்ரேஷன் ஃபீல்டர், டஃப்பான கேட்ச் எல்லாம் பாஞ்சு பாஞ்சு கொடுப்பாரு. அப்படின்னு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் எப்பயுமே டாப் மேட்ச் தான். அந்த ஃபீல்டிங் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஆல் டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு வந்து கை கொடுத்தாதான் மேட்ச் ஜெயிக்க முடியும் போது குரூஷியல் சேஸை வந்து அந்த ஹோல்ட் பண்றதுக்கு ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயத்த சவுத் ஆப்பிரிக்கா கரெக்டா பண்ணாங்க. இருந்தாலும் டீமா இன்னமும் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி இன்னும் விளையாட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்காங்க. பொட்டன்ஷியலை விட கொஞ்சம் கம்மியா தான் விளையாடிக்கினே இருந்து இருக்கிறாங்க. அதுதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி அங்கிருந்து அப்படியே நடுவில் இருக்க மேட்சை ஸ்கிப் பண்ணிடுவோம். அது கடைசியா வருவோம் ஆஸ்திரேலியா அயர்லாந்து. அதுக்கு அப்படியே இங்கிலாந்து அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு. ஆஸ்திரேலியா அயர்லாந்துல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு. அதான் கடைசியா எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நம்ம ஆஸ்கர் நாயகன் நம்ம இந்த இதுல ஆப்கானிஸ்தான்ல முகமது நபியோட ரோல் என்ன, அது ஆப்கானிஸ்தான் வந்து கிளாரிஃபை பண்ணி ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் இன்னைக்கு 150வது மேட்ச் விளையாடிட்டாரு. பவுலிங்க்கு முகமது நபிக்கு ஓவர் கொடுக்கறாங்களா? முதல் கேள்வி. பவுலிங் நான் பார்த்த வரைக்கும் சென்னையில இன்னைக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஆனா எக்கனாமி 10 ரன் பர் ஓவருக்கு மேல போய் இருக்குது. அன்னைக்கு 13 ரன் கொடுத்தாரு. அது ஆக்சுவலா மேட்சே அவரு தான் மாத்தி விட்டாரு. நான் மேட்ச் பாட்டு இந்த லைவா பாட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். எனக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க 4 பேரு. 10 ஓவர் தாண்டி வரவே இல்லை. சேஸ் வந்து ஓரளவுக்கு கேம் வந்து 2 சைடும் ஈவன் பாயிண்ட்ஸா தான் இருக்கு. பின்னாடி இருந்து சரி நபிக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து தள்ளலாம், நபிக்கு கொடுத்தா மேட்ச் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஓவர் வந்தாரு நபி, 13 ரன் கொடுத்தாரு, மேட்ச் சேஞ்ச் ஆச்சு, நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க ஈஸியா. இதுதான் நடந்துச்சு போன மேட்ச். இன்னைக்கும் நபி வந்து அதே தான் பண்ணாரு வித் பேட். ஆக்சுவலா வந்துட்டு ஒருவேளை நபி செகண்ட் சூப்பர் ஓவர்ல வந்து ஆடல அப்படின்னா, ரவுண்ட்ல ஒரு பாஸ் ஓபன் வந்துட்டாரு அப்படின்னா இந்த கேம் மாறி இருக்கும். 2 டாட் பால் ஆடி அவர் தான் பிரஷரை இன்னும் தள்ளிட்டு போனாரு சொல்ல போனா. அப்படிதான் நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. நபி ஆக்சுவலா போன மேட்ச் வந்து நபி இருந்தனாலதான் நூர் அகமதே உள்ள டீம்ல எடுத்துட்டு வரல. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எதுக்குன்னு தான் நூர் அகமது ஜியார் ரஹ்மான் அவரு உள்ள வந்தாரு நூர் அகமதுக்கு பதிலா. நூர் அகமது சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை வின் பண்ணிருக்கலாம். காம்பினேஷனும் அவரால் பாதிக்கப்படுது. வித் பேட் அவர் ஒன்றும் பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணல, சுமாரா தான் ஆடி இருக்காரு. வித் பாலும் எக்கனாமிக்கலா அவர் சிறப்பா இல்ல. ஒரு லெஜெண்டரி பவுலர், ஒரு லெஜெண்டரி ஆல்ரவுண்டர் ஆப்கானிஸ்தானுக்கு பல மேட்சஸ் ஆடிட்டாரு, 150 T20 இன்டர்நேஷனல்ஸ் ஆடிட்டாரு அப்படிங்கும் போது. பட் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஹிஸ் க்ளோஸ் டு ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த காம்பினேஷன் எல்லாமே மாத்தி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். முகமது நபியோடைய ரோல் அப்படிங்கிறது இனிமே டிஃபைன் பண்ண மாதிரி தெரியல. பட் இந்த வேர்ல்ட் கப்ல இன்னும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா ஆப்கானிஸ்தான் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு எலிமினேஷன் மாதிரி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது முகமது நபியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு குவைட் டிசப்பாயிண்டிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்ல அதனாலதான் நான் சொல்றேன். நான் முகமது நபிக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓவர்ன்னும் போது அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து முகமது நபியை வச்சு நீங்க கொண்டு போக போறீங்களான்றது பங்களாதேஷ் போர்டு வந்து டிசைட் பண்ணணும். முகமது நபி 41 இன்னும் நான் நினைக்கிறேன். நான் அட்லீஸ்ட் 40s உங்களுக்கு ஃபார்ம் டிப் ஆகும்போது நீங்க வந்து இங்க இருந்துதான் நீங்க வந்து முகமது நபி ஆப்கானிஸ்தானை எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னைக்கா இருந்தாலும் அவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆனாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, 5 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனாலும் சரி, இன்னைக்கே ரிட்டையர்மெண்ட்டை சொன்னாலும் சரி, என்னைக்குமே ஆப்கானிஸ்தான் போர்டோட ஒரு இவருக்கு கிரேட் டான் பிராட்மேன் எப்படி கிரிக்கெட்டுக்கு வேர்ல்டு கிரிக்கெட் டான் பிராட்மேன் எப்படி, இந்தியன் கிரிக்கெட் சச்சின் எப்படி, அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு முகமது நபி தான். அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் தான். அந்த ஒரு கிரிக்கெட்டுக்கான கடவுள் வந்து ஆப்கானிஸ்தானால கன்சிடர் பண்ணப்படுறது முகமது நபி. அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட ரோல் சரியா டிஃபைன் ஆகல, உங்களோட லோவர் கிளாரிட்டி இல்லை, உங்களுக்கு ஃபார்ம் இல்லை அப்படின்னும் போது புது பிளேயர்ஸ் ஆப்கானிஸ்தானுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து எக்ஸ்போஜர் கிடைக்குது. லாட் ஆஃப் குளோபல் லீக்ஸ் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஆடுறாங்கன்னும் போது புது பிளேயர்ஸ் அங்கிருந்து வராங்க, கண்டிப்பா வருவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பார்க்கணும். ஆப்கானிஸ்தான் போர்டும் சரி, முகமது நபியும் சரி,
ஃபியூச்சரை நோக்கி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த சீசன் டிராபேக் ஆயிடுச்சு, அடுத்த சீசன் எப்படி முன்னேறி வரணும். ஏன்னா ஒரு செமிஃபைனல் வந்துட்டோன்றது அச்சீவ்மெண்ட் கிடையாது. இன்னும் நீங்க டைட்டில் ஜெயிக்கல. டைட்டில் ஜெயிச்சாலும் அந்த டைட்டில் ஜெயிச்ச உடனே எல்லாமே ரீசெட் ஆயிடும். ஒரு நல்ல ஒரு வின்னிங் மென்டாலிட்டின்றது, ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சது, நான் அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சுட்டேன்னா அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் எப்படி இந்த டீமை வந்து ஜெயிச்சதை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிதான் நீங்க கொண்டு போகணும் ஃபியூச்சரிஸ்டிக்கா. முகமது நபி எவ்வளவோ பண்ணிட்டார், இன்னமும் அவருக்குன்னு சரியான ரோல் கிடைக்கல. அவரால் அந்த கொடுத்த ரோலை சரியா பண்ண முடியலைன்னா அவரை வந்து அவரோட கேமை வந்து கால் ஆஃப் பண்ணிக்கலாம். புது பிளேயர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரோட ரோலுக்கு ஒரு புதுசா ஒரு பிளேயரை கொண்டு வந்து அவரை க்ரூம் பண்ணி அடுத்த 28 வேர்ல்டு கப்பு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். முகமது நபி இல்லாம எப்படி கொண்டு போகணுன்றது ஆப்கானிஸ்தான் போர்டு வந்து இனிமே டிசைட் பண்ணணும் ஃபியூச்சரிஸ்டிக்கா போகணும்னா. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. என்ன அடுத்த 2 மேட்சஸ் இருக்கு. மேபி நபி டிராப் பண்ணிட்டு சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படியே அங்கிருந்து ஈவினிங் இப்ப நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். பட் ஓரளவுக்கு ஒன் சைடட் மாதிரி அப்படியே போய் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பழி தீர்ப்பாங்க 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு நினைச்சா திரும்பவும் வெஸ்ட் இண்டீஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்ல. இந்த மேட்ச்ல ஒரு நோட் பண்ணீங்களா? இந்த மேட்ச் மட்டும் இல்ல, இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு ஸ்டாட் என்ன சொல்லுது அப்படின்னா, சேப்பாக்ல டேர்ன் கம்மியா இருக்கு. இருக்கிறதுலே கம்மியான டேர்ன் வந்து சேப்பாக்ல தான் ஆயிருக்கு. வான்கேடையில ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றாங்க. என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதே நிலைமை தானா ஐபிஎல்? இதே நிலைமை தானா வான்கடே ஸ்பின் ட்ராக்காவும் சேப்பாக் ஸ்கோரிங் கிரவுண்டாவும் மாறுமா? எப்படி இருக்க போகுது? ஆனா இந்த வேர்ல்ட் கப்ல அந்த கிளிம்ஸ் காட்டியிருக்காங்க. இல்ல இந்த வேர்ல்ட் கப் மட்டும் தானா? வான்கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னு எடுக்காதுன்னு யாரையா சொன்னா? ஒரு ஆதி காலத்துல ஹர்பஜன் சிங்ல இருந்து, பிரகேன்வஜால இருந்து, ராகுல் சகர்ல இருந்து ஸ்பின்னர் எல்லாம் கொடி கட்டி வாழ்ந்த ஊரியா வான்கடே. இடையில யாரு வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஸ்பின்னரையே இறக்க மாட்டான் நம்ம ஆளு. இதை பார்த்துட்டா இன்னைக்கு கூட ஸ்பின்னர் மட்டும்தான் 6 விக்கெட்டோ என்னவோ எடுத்தாங்க. மீதி வந்து 3 ரன் அவுட்டு, 1 ஷமா ஜோசப். 6 விக்கெட்டு ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. அந்த சைடு ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. அடில் ரஷீத் சூப்பரா போட்டாரு அங்க. அடில் ரஷீத் இந்த இந்த பிச்சை வந்து அழகா ஸ்பின்னர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சுத்தி வளைச்சு எல்லாம் பேசல, நேரடியாவே பேசுறேன். பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, உங்களுக்கு தான் டீம்ல 2 சாலிடான ஸ்பின்னர் இருக்காங்க, மிச்சல் சாட்லரு, கசந்தர். அது போக இம்பாக்ட் பிளேயர்ல மயங்க் மார்க்கண்டு, ப்ரூவன் பிளேயரு, சீசன் வந்து 10 விக்கெட்டுக்கு மேல எடுக்கிற ஆளு. 3 ஸ்பின்னர் இருக்கிறாங்க. ஒழுங்கா இந்த முறை நீ ஸ்பின்னருக்கு சான்ஸ் விட்டீங்க. வில்ஜாக்ஸ் எங்க இந்த காம்பினேஷன்ல வருவாரான்னு தெரியல. வில்ஜாக்ஸ் அது யோசிக்கணும். வில்ஜாக்ஸா? ஏன்னா இப்ப வரேன் நான் ஏன் வில்ஜாக்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுவும் இந்த மேட்ச்ல தெரிஞ்சு போச்சு எதனால வில்ஜாக்ஸுக்கான சான்ஸ் போகும். தயவு செஞ்சு ஸ்பின்னருக்கு சான்ஸ் கொடுங்க. ஆனா ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்டீரியோ டைப் எப்பயுமே இருக்கும் வான்கடையில. டாஸை வின் பண்ணா பவுலிங் எடுங்க, நீங்க அழகா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அந்த ஸ்டீரியோ டைப் இந்த வேர்ல்டு கப் சுக்குநூறா உடைச்சிருக்கு. கடைசியா 5 மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பே காணும். நீங்க ரன்ஸை போடுங்க, நீங்க பவுலிங்ல ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் தானா நடக்கும். அதே தான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பவுலிங்ல ஸ்டார்ட்டும் கிடைக்கல. 7 ஓவர் 7 ஓவருக்கு வந்து 75 ரன் அடிச்சுட்டாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் இழுத்து பிடிச்சி மொத்தமா வந்து ரேட்டில் பண்ணி தான் இந்த மேட்ச் அவங்க பக்கம் இழுத்துன்னு வந்தாங்க. இன்னைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, 3மே கண்ணு மாதிரி இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸோட டாப் ஆர்டர் தான் கொஞ்சம் லைட்டா சொதப்புச்சு. அதே சரி லோவர் ஆர்டர் ஃபுல்லா பட்டையை கிளப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஆளு ரத்தர்ஃபோர்டு அடி பொழந்துட்டாரு. 7 6 8 6. வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு அடிச்ச 6ல கிட்டத்தட்ட 70% அவரோட பேட்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்படியான ஒரு டாப்பான பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ். நீல சட்டக்காருக்கு ஹாப்பி இந்த ஒரு ட்ரேடை கொண்டு வந்தது. ட்ரேடு நடந்தப்போ சொன்னாங்க ரத்தர்ஃபோர்டு ஃபார்மே இல்லை, கடைசியா 5 டக்கோ என்னவோ சொல்லியிருந்தாங்க 10 மேட்ச்ல. அன்னைக்கே சொல்லியிருந்தோம் சீசன் இன்னைக்கு நடக்கிறத வச்சு நம்ம எதுவுமே எழுத முடியாது.
போக போக ப்ராக்ரஸ் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொன்ன மாதிரியே என்ன மாதிரி ப்ராக்ரஸ் ரத்தர்ஃபோர்டு காட்டியிருக்காருன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதோ டேய் சதி இருக்க மாதிரி நான் பாக்குறேன். நீ ஃபார்ம் அவுட் ஆகுற மாதிரி ஆகு, அவன் ரிலீஸ் பண்ணுவான், நான் ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. SA-20 லீக்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மர் பாரு பெட்ரோலிய கேபிட்டல்ஸ் காட்டினாரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சூப்பரா ஆடுறாரு. இப்ப இந்த வேர்ல்ட் கப்லயும் வந்து வான்கடையிலேயே வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் ஓனர் பாப்பாங்க, யாரா நீங்க, உங்களுக்குள்ள என்னடா பார்ட்னர்ஷிப் போட்டு, இது நல்ல பார்ட்னர்ஷிப், இதையே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா இப்படிதான் தூக்குனாங்க. அடுத்து இங்க ரூதர்ஃபோர்டு நமக்கு வரது நமக்கு வேணுங்கிறது பூரா அவன் கொடுத்துட்றான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆக்ஷன்ல விட்டுருந்தா அந்த ஆக்ஷன்ல விட்டுருந்தாலே நமக்கு ஒரு 2.5 கோடி பர்சும் போயிருக்கும். இன்னும் ஒரு பீஸை நம்ம ஏதோ விட்டுருப்போம், யாராவது எடுக்க முடியாம போயிருக்கோம். அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காசும் வந்ததுக்கு அப்புறம் ரத்தர்ஃபோர்டையும் கையில கொடுத்து இருந்த ஓட்டையும் சரி பண்ணி வச்சிருக்கிறான். மகராசன் நல்லா இருக்கணும் ஜிடிக்கார. அவனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹோல்டர் எடுத்து இந்த ஹோல்டரோட அடி வச்சு பிரின்னு ஹோல்டர் பிரிச்சு லோவர் ஆர்டருக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஜிடிக்கு. ஜிடியோட தலைவலி வந்து அந்த டாப் 3க்கு அப்புறம் யார் வந்து அடிப்பான்னு அவன் வந்து அந்த ஒரு இந்தியன் பினிஷிங்கை தான் அவன் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பிரச்சனை இப்ப சரியாயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன பயம்னா, இது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சது 2 T20 டைட்டிலும் சப்கான்டினென்ட்ல ஜெயிச்சதுதான். சப்கான்டினென்ட்ல நடக்குது டோர்னமெண்ட். அது மட்டும் இல்லாம திருப்பி ஓஜி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியே டீம் இருக்குது, அதே மாதிரியே பர்ஃபார்மன்ஸும் பண்றாங்க. அடியும் இடி மாதிரி இருக்குது, கூட டேரன் சாமி வேற இருக்காங்க. எல்லா ஸ்டார்ஸும் அலைன் ஆகுது வெஸ்ட் இண்டீஸுக்கு 3வது டைட்டில் அடிக்க. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் மல்டிபிள் டைட்டில் அடிச்சது வெஸ்ட் இண்டீஸ். இந்த ஒரு ஃபார்மேட்ல ரூல் அவுட் பண்ண முடியாத டீம் வெஸ்ட் இண்டீஸ்ன்னும் போது, இந்த வெஸ்ட் இண்டீஸ் யூனிட் மறுபடியும் எனக்கு வந்து அந்த பழைய ஓஜி வெஸ்ட் இண்டீஸை தான் ஞாபகப்படுத்துது. 10 இயர்ஸ் சேலஞ்சில் வெஸ்ட் இண்டீஸ் கப் அடிச்ச மாதிரி இப்பயும் கப்பை தள்ளின்னு போயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கும் ஸ்லைட்டா அப்படிதான் தோணுது. நான் அங்கிருந்து குயிக்கா ஒரு சில விஷயங்கள், நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு 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 டீமை வந்து சரண்டர் ஆக்கணும் அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டீம்ல வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எகேன்ஸ்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க இங்கிலாண்டை சரண்டர் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் லைவா காட்டுறேன். இங்க பாருங்க, நான் என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு காட்டுறேன். கண்டே தெரியலையா? நான் சொல்லிடுறேன். அதாவது ஸ்பின்னு பேப்பர்ல எழுதி இப்படி காட்டினீங்கன்னா போதும், இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லாம் டக் அவுட் கிளம்பி ஓடிடுவாங்க. இப்படிதான் இருக்கு நிலைமை. ஆனா நம்ம கலாய்க்க கூடாது. நம்ம ரெட் பால்ல நம்ம ஸ்பின்னு எழுதுனால பின்னங்கால் படர ஓடுற ஆளு நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை. நம்ம தோத்துட்டோம்னா நம்ம ஒத்துப்போம். ஆனா இங்கிலாந்து அப்படி பண்ண மாட்டாங்க. இந்தியால எனக்கு குத்திட்டாங்க, எனக்கு கொதறிட்டாங்க, எனக்கு என்ன மட்டும் தான் பழிவாங்க, கொதறி போட்டாங்க, ஸ்பின் ஆகுது இந்தியால, எங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாது. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 ட்வீட் ஒண்ணு போட்டுற வேண்டியது. நான் யாரை மென்ஷன் பண்றேன்னு உங்களுக்கு இன்டைரக்டா சொல்றேன், உங்களுக்கு நீங்க டைரக்டா எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ட்வீட் ஒண்ணு போடுவாரு, ட்வீட் போட மாட்டோம். அது எதுக்கு இன்டைரக்டா பேசிக்கிட்டேன்? வாகனு தான் எல்லாத்துக்கும், மைக்கேல் வாகன் தான் வந்து அது 4 ட்வீட் போட்டா மட்டும் போட்டா போதாது, மனசு ஆறாது. அங்க போய் பிபிசில ஒரு ஆர்டிகல் ஒண்ணு எழுதுவாரு. ஏதோ அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் நல்லா ஆட தெரிஞ்ச மாதிரியும் ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆட தெரிஞ்ச மாதிரியும் பிச்சு சரியில்லை, அதனாலதான் ஒரு 2 நாள்ல நாங்க 20 விக்கெட்ஸ் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல போன வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல் அதே தான் நடந்துச்சு. சரி, ஒழுங்கா ஸ்பின் ஆட தெரிஞ்சுட்டாச்சும் வரலாம். இத்தனை வருஷம் ஆச்சு, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்பின்னர்ஸ் ஆட தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? 2012 இந்தியாவில வின் பண்ணாங்க ஒரு சீரீஸ். அந்த சீரீஸை தவிர இது வரைக்கும் ஸ்பின் இங்கிலாந்து எப்ப ஆடி இருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். எந்த ஃபார்மேட்டா இருக்கட்டும், T20லயும் இதுதான், ஓடிஐலயும் இதுதான், இது டெஸ்ட்லயும் இதுதான். ஓடி வேர்ல்ட் கப் போன டைம் வந்தாங்க, இதே மாதிரிதான் காவு வாங்குச்சு. இப்ப T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்திருக்காங்க. இங்கிலாந்து வந்து நல்லா ஹெவி பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க. என்ன வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின்னுக்கே தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நியூசிலாந்து கிட்ட ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங் ஸ்பின் அட்டாக் இருக்கு, ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னு மட்டும்தான் இருக்கு, பாகிஸ்தானுடைய ஸ்பின் அட்டாக்கும் சூப்பரா இருக்கு.
இந்தியாவுடைய ஸ்பின் அட்டாக் சூப்பரா இருக்கு. எப்படி தாக்கு பிடிப்பாங்க சூப்பர் 8க்கோ செமிஃபைனல்ஸ்க்கோ வந்தாங்கன்னா அப்படிங்கறத ஒரு சூப்பர் கேள்வி. 8 வந்தா அங்கதானே போவோம், ஸ்ரீலங்காவுக்கு தானே போவோம். இங்கிலாந்து ஸ்ரீலங்காக்கு தான் போவாங்க. அங்க தோல்வி பாகிஸ்தான் முடிஞ்சு. காத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் 5 இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸோட இங்கிலாந்து அங்க போகுதுன்னா கதை முடிஞ்சு. அப்ப இதுதான் அலங்கார பந்தல் தான் இங்கிலாந்துக்கு. அதே மாதிரிதான் ஸ்பின்னர்ஸ் ஆட தெரியல. நீங்க சப்கான்டினென்ட்ல நீங்க ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் போனாலும் ஜெயிக்க முடியாது. இப்ப சவுத் ஆப்பிரிக்காலே அதே நிலைமை தான். ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க எங்க போனாலும் நீங்க இங்கிலாந்துல மட்டும் ஜெயிக்க முடியும். அது அந்த வேர்ல்ட் கப்பா ஒழுங்கா ஜெயிச்சானா? அந்த வேர்ல்ட் கப்னாலதான் இன்னைக்கு மேட்சோட கான்டெக்ஸ்டே மாறி கிடக்குது. ரூல்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு இனி ரூல்ஸோட இன்னொன்னு மாத்திக்கலாம் வேணா. அவங்க ஏதாச்சும் ஃபேவர் பண்ணி எம்சிசியில சொல்லி, அதாவது ஸ்பின் ட்ராக் போடக்கூடாது இங்கிலாந்து வந்தா மட்டும் எல்லாம் ஸ்விங் கண்டிஷன்ஸ் போடுங்க எல்லாம் எங்க இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல அதுலயும் தோத்துருவான். நீ ஸ்விங் கண்டிஷன் கொடுத்து அஷிதீப் சிங் ஓவர்ல 2 விக்கெட்டு, யான்சன் ஓவர்ல 2 விக்கெட்டு. இப்ப ஆஸ்திரேலியால பெரிய தலைங்கல்ல ஸ்டார்க் இருந்தா கண்டிப்பா 4 விக்கெட் வந்துடும். ஸ்டார்க்கு ஸ்விங்கின்னு எழுதினாலே இவன் சரண்டர் ஆயிடுவான். வல்லவராயனே நாங்கள் வாழ வேண்டும் ஐயான்னு. அப்பேற்பட்ட பார்ட்டி. அப்ப ஸ்பின்னுக்கு பதிலா இங்க ஸ்விங்னு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன் இனி போற ஃபியூச்சர்ல. நோ பிளாட் ட்ராக், நோ பார்ட்டி, அப்படிதான் எழுதணும் நம்ம ஆளுக்கு. ஒன்லி பஸ் பால். அந்த பஸ் பால் நேபாள்காரன் பஸ் பால் பஸ்பமாக்க வேண்டியது. அவனுக்கு 6 அடிக்க தெரியலன்னு அவன் ஓப்பனா ஒத்துக்கணும். என் தலைவன் டேல்ஸ்டெயின் வேற நீங்க வாங்கடா சல்லங்களா உனக்கு நான் பவுலிங் சொல்லி தரேன்னு கூட்டிருக்கிறான். அது போய் என் தலைவன் கிட்ட பவுலிங்க கத்துக்க, என் தலைவன் யுவராஜ் சிங்க்கு பேட்டிங்க கத்துக்க, வா அடுத்த வேர்ல்டு கப்புக்கு வந்து தோவி உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ ஆடு. அதான் ரபாடாக் சொல்ற டைலாக் தான் அது போன மேட்ச்ல. அது அவனே தப்பிச்சிட்டா, நீ தப்பிச்சிட்டன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரிதான் இங்கிலாந்து டீம் இருந்துச்சு. ஏதோ சாம் கரன் சுட்டி குழந்தைய வந்து ஏதோ போராடிட்டு இருந்தனால இந்த மேட்ச் போராடினார். கடைசி முடி தலைவன் தான் போராடினான். கடைசி முடிய மத்த பேட்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஒழுங்கா ஸ்பின் ஆடுங்கடா கேக்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. கண்டிஷனை ஃபாலோ பண்ணி கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேடா அப்படிங்கிற மாதிரி. ஸ்பின்னர்ஸ் அடிச்சு பழகுங்கடான்னு சொன்னேடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இன்னைக்கு மேட்ச் பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டே. வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிருக்காங்க, ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆக. இல்ல அந்த மேட்ச நீங்க வேணான்ட்டீங்க, டைமும் ஆச்சு நம்ம பினிஷ் பண்ற வைட் அப் பண்றதுக்கு. அடுத்த மேட்ச் வரும். இல்ல ஒரே ஒரு நல்லது மட்டும் நடந்துச்சு. அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் நல்லது நடந்துச்சு. நாத்தன் எல்லிஸ் வந்து போல் பண்ணாரு. எல்லிஸ் ஒரு மேடுன்னு 3 விக்கெட்டுப்பா, நல்லா போட்டாப்புல. உங்களுக்கு பவுலிங் யூனிட் எப்படி பவுலிங் யூனிட் செட் பண்ணணும்னு குழப்பமா இருந்துச்சு. ஒரு ஓவர்சீஸ் விளாட்டி எல்லிஸுக்கு வச்சிருங்க. ஓவர்டனுக்கு கொடுக்கணும்னு பிளம்பிங் வருவான், உடனே தட்டி எல்லிஸுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஆனா ஓவர்டன் சூப்பரா போல் பண்ணாரு இன்னைக்கு, அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணோம். எஸ், அவருமே சூப்பரா போல் பண்ணாரு. ஆடணும்ல, ஏன்னா இன்னைக்கு அக்கிலேஷன் நல்லா போட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு பிரெவிஸ் ஷுவர் ஷாட், உங்களுக்கு வந்து வேற வந்து அக்கிலேஷன் 2000 100 வந்து எல்லிஸ் 100 ஆகும்போது எல்லிஸ் வேற வழி இல்லை, அப்படிதான் போய் ஆகணும். ஸோ பார்ப்பாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த காம்போ வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. செட் ஆகும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆஸ்திரேலியா வீக்கா தான் இருக்குது, ஏன்னா இன்ஜுரிஸ் வந்து ஆஸ்திரேலியா டீரில் பண்ணுது. எப்படி ஆஸ்திரேலியா கொண்டு போக போகுதுன்னு எனக்கு தெரியல. நாட் கன்வின்ஸ் வித் ஆஸ்திரேலியா. ஸ்டீவன் ஸ்மித் வந்து பிபிஎல் லெவல் ஸ்டீவன் ஸ்மித் இங்கேயே கொடுத்தாருன்னா ஆஸ்திரேலியா தப்பிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நம்ப மாட்டேங்க, நம்ப மாட்டேன். அவன் ஏதோ ஒண்ணு பண்ணியாச்சு, செமிஃபைனல் வருவான் இல்ல ஃபைனல் வருவான். அது நம்ம அப்புறம் பாப்போம் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது. பட் இந்த ஃபார்மேட் சும்மாவே ஆஸ்திரேலியா காவுவாங்க, நல்லா இருக்கும் போதே ஆஸ்திரேலியா காவுவாங்க. இப்போ எல்லாமே 2 கெட்டானா போகுது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஆஸ்திரேலியா. பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் இருக்கு. இந்தியாவோட மேட்ச் இருக்கு நமீபியாக்கு எகெயின்ஸ்டா. ஸோ பார்ப்போம், அதை பத்தி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு வந்துடுறோம், நீங்களும் வந்துருங்க. இது வரைக்கும் வீடியோ சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஆதரவு தரீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். சைனிங் ஆஃப், கீகா அண்ட் SPD. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.